ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க இன் யுவர் ட்ரீம்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஆக்ஷன் காமெடி ஃபேண்டசி படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி ஸ்டிவி அண்ட் ஏலியட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது அக்கா தம்பி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு புக்கை படிக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா கனவுல அவங்க ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இவங்களும் தூங்குறாங்க, அதே மாதிரி இவங்களுக்கு கனவு. அதுல இவங்க சாண்ட்மேனை தேடி போறாங்க. ஏன்னா அவரு தான் அருள் கொடுக்கிறவர். அவர்கிட்ட போயிட்டு இவங்க ஒரு சூப்பரான ஃபேமிலி வேணும்னு கேட்கறதுக்காக தேடுறாங்க அவரை. அதுக்கு நடுவில் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றத ரொம்ப காமெடி கலந்து சொல்லியிருக்க அனிமேஷன் படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். குறிப்பா கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற ஒரு ஸ்டோரி பிளாட். அதை சூப்பரான ஒரு வாய்ஸ் ஆக்டிங்ல படம் பூராவே கொடுத்திருக்காங்க. படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இவங்க பண்ணியிருக்க அனிமேஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். கிட்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ற அளவு துருன்னு பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி கண்டிப்பா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லுமே தரமா பண்ணியிருக்காங்க. குறிப்பா சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் அல்டிமேட்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பா கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி தரமான ஒரு பிரசன்டேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு தரமான படம் தான் குழந்தைகளை பொறுத்தளவு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.